தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்டா சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம தல அஜித் ஆரம்பிச்ச அஜித் குமார் ரேசிங் டீம் ஜிடி 2025 துபாயில் நடக்க போற கார் ரேசிங் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட ட்ரைனிங் செஷன் துபாயில நடந்துட்டு இருந்தது. இதுல அஜித் சார் ஓட்டின கார் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுல அதிர்ஷ்டவசமா அஜித் சாருக்கு எந்த ஒரு அடியும் ஏற்படல. அஜித் சாருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட அவர் ரசிகர்கள் மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அனைவரும் நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம், நீங்க சேஃபா இருங்க அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் எக்ஸ் தளத்துல ட்ரெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சரோட ப்ரொடியூசரான தில்ராஜு ஒரு பிரஸ் மீட்ல கடந்த 2023 வெளிவந்த வாரிசு திரைப்படம் தளபதி விஜய், ரஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடிப்புல வெளிவந்தது. இந்த படம் அப்பவே 300 கோடி கலெக்ட் பண்ணதா ப்ரொடியூசர் தரப்புல இருந்து அபிஷியலா போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா தில்ராஜு இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாரிசு படம் போதுமான லாபத்தை எங்களுக்கு கொடுக்கல, கேம் சேஞ்சர் லாபகரமா இருக்குன்ற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே அப்போ நீங்க சுட்டது எல்லாம் வடையா அப்படின்ற மாதிரி தில்ராஜு மற்றும் விஜய் ரசிகர்களை கிண்டல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிட் அடிச்ச லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்துல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல நான் கோட் படத்துல நடிச்சிருக்க கூடாது, அந்த படத்துல நடிச்சது எனக்கு மிகவும் மன உளைச்சலை தந்திருக்கு, இனிமே இந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்க கூடாது, இனிமே நடிக்கக்கூடிய படங்கள்ல கதையை கேட்ட பிறகுதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இது மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருச்சு. இதை வச்சு அவங்க விஜய் ஃபேன்ஸை சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்புல கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற காதலிக்க நேரமில்லை படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஜெயம் ரவி, நித்யா மேனன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஓகே கண்மணி படத்தோட சாயல் மாதிரி தெரியுது. இந்த படம் கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்ஃபுல்லா இருக்கும். இந்த படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு சினிமா சார்ந்த சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.